பிரபல தொழிலதிபராக அறியப்பட்ட விக்டர் சின் PKR நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு சுமார் 95 லட்சம் ரிங்கிட் லஞ்சம் கொடுத்ததாகவும் அவருடைய பெயர் ஆர் எனும் எழுத்தில் தொடங்கும் என்றும் தெரிவித்த நிலையில் PKRல் உள்ள ரமணன் மற்றும் ரவிஜி ஆகிய இருவரும் தாங்கள் அந்த ஆர் எனும் நபர் இல்லை என்று விளக்கம் அளித்துள்ளனர். ஊழலுக்கு எதிராக போராடிய நான் லஞ்சம் வாங்குவதற்கான எந்த ஒரு சாத்தியமும் இல்லை என்று PKRின் பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிஜி ரம்லி தெரிவித்த நிலையில் PKRின் உதவி தலைவரும் சுங்கைபுலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான ரமணன் விக்டரின் குற்றச்சாட்டு ஆதாரமற்றவை என்றும் புகலிடம் தேடுவதற்காக விக்டரின் ஒரு தந்திரம் இது என்றும் தெரிவித்துள்ளார். தொழிலதிபராக அறியப்பட்ட விக்டர் சின் முன்னதாக அன்னோவின் மீதும் காவல்துறையின் மீதும் லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் மீதும் இம்மாதிரி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இப்போது PKR பக்கம் திரும்பி இருக்கிறார். அவரை ஹீரோவாக நினைக்க வேண்டாம் என்றும் அவர் ஒரு கார்ப்பரேட் சைத்தான் என்றும் மனிதவள அமைச்சருமான ரமணன் சாடினார். இது போன்ற குற்றச்சாட்டுகளால் அரசு நிறுவனங்களுக்கும் அவமானம் ஏற்படுகிறது. புகழுக்காக விக்டர் சின் பேசும் கருத்துகளுக்கு தாம் விளக்கம் அளிக்கவில்லை என்றால் மக்களும் அரசாங்கமும் தம் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை அது பாதிக்கும் என்று அவர் கூறினார். தாம் தைரியமாக வெளியே வந்து குற்றமற்றவன் என்பதை தெரிவிக்கிறேன். தமது தரப்பில் எந்த ஒரு குற்றமும் இல்லை என்பதில் உறுதியாக இருக்கிறேன் என்று அவர் கூறினார். தம் மீதான குற்றச்சாட்டுகள் உண்மை என்றால் அதை நிரூபியுங்கள். குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் புகார்களை மட்டும் வீசாதீர்கள். தம் மீது ஏதாவது புகார் இருந்தால் ஆதாரத்துடன் நேரடியாக பெயரை சொல்லுங்கள். அப்படி செய்யாவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என்று மனிதவள அமைச்சர் ரமணன் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.